விடுமா, நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா உங்க அம்மா உன்னை ஸ்கூல்ல சேர்க்க போறாங்களா. அந்த ஸ்கூல்ல இடம் கிடைச்ச உங்களோட லிஸ்ட்ல உன் பேரு இல்லம்மா. அந்த ஸ்கூல்ல போய் நீ படிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னம்மா? லிஸ்ட்ல என் பேர் ஏன் வரல? வேணும்னு யாராவது இது செஞ்சிருக்காங்களா? பைரவி ஸ்கூலுக்கு போகலாம், நான் போக கூடாதா? ஏன் அம்மு, ஏன்? பதில் சொல்லி கேக்குறேன்ல, படிக்கணும்னு ஆசையா இருக்கு. அன்னைக்கு முதலாளி அம்மா சொன்னது சரிதான். உனக்கும் பைரவிக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. அம்மு, என் ஆசை மட்டும் இதுக்காக நிறைவேறவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி வை. நான் படிச்சு பெரிய ஆளாகணும்ல. சிந்து, அம்மு, நான் ஏதாவது சொல்லி நீ சமாளிக்காத. பதில் சொல்லு. எனக்கு ஸ்கூல்ல சேர இடம் கிடைக்கல அம்மு. அவசரப்படாத சிந்து. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்னை நீ ஸ்கூல்ல சேர்த்துதான் ஆகணும். சிந்து, பல்லு, சிந்துவோட பேரு லிஸ்ட்ல ஏன் வரல? அவன் நம்ம எல்லாரையும் விட மாஸ்ட் தானே. மாஸ்டர் இல்ல, ஸ்மார்ட். ஸ்மார்ட்னு சொல்லு. நானும் அதான் சொன்னேன். எப்படியாவது சிந்து ஸ்கூலுக்கு போகும் நான் நம்பின்னு இருந்தேன். கோவிலுக்கு போய் நான் அவளுக்காக வேண்டிங்கன்னு எல்லாம் வந்தேன். கடவுளுக்கு நம்ம மேல கோவம் நினைக்கிறேன். கடவுள் நம்ம மேல கோவப்படுறதுக்கு காரணம் என்ன கோகி? நாம அடுத்தவங்களோட போனை திருப்பி தராம வச்சுக்கிட்டோம்ல, அதுதான் காரணம். கடவுளுக்கு அந்த மேட்டர் எல்லாம் எப்படி தெரியும்? டக்ளஸ், கோகி சொல்றது சரிதான். தப்பு செஞ்சது நாம தான். அவ பேரு லிஸ்ட்ல வராததுக்கு நாம 3 பேரு மட்டும்தான் காரணம். இப்பவே அந்த போனை கொண்டு போய் கொடுத்துரு. அது பெரிய பாவம் இல்லையா? யார் யார் தப்பு செய்யறாங்களோ அவங்க வார்த்தைகளை கடவுள் என்னைக்கு கேட்கவே மாட்டாரு. அதில கோகி நான் நீ குடிக்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பாத்தியா, எனக்காக புது பென்சில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குல்ல? 1, 2 and 3. இந்த 3 பென்சில் உனக்கு தான். நீ ஸ்கூலுக்கு போற இல்லையா? வாங்கிக்க, அம்மா திட்ட மாட்டாங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், சரியா? வச்சுக்க. ஐயோ, நீ தந்த இந்த பென்சில்ல வச்சுட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? அந்த ஸ்கூல்ல பேரு லிஸ்ட்ல இல்லையா? லிஸ்ட்ல பேரு வரலையா? என்ன காரணம்? அத பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது பையா. அம்மா சொன்னாங்க இனிமே ஸ்கூல் ஆசைய விட்டுட்டு சொன்னாங்க. இந்த
சிந்து சிந்து. அட என்ன காலங்காத்தால வந்து உட்காந்துட்டீங்க? உங்க வியாபாரம் 10 மணிக்கு மேல தானே ஆரம்பிக்கும். இப்ப யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா என்ன? நாங்க எப்ப வேணாலும் எங்க வியாபாரத்தை ஆரம்பிப்போம். இதுக்கே அவ்வளவு கோவப்படுற? பேப்பர் பேப்பர். ஏ டக்ளஸ், ஆ, ஏன் இன்னும் அந்த ஆள் வரல? ஐயா வெயிட் பண்ண. 8 மணிக்கெல்லாம் சார்பா வந்துருவாரு. பல்லு அதான் இதே வண்டிதான் அது. கோகி எந்திரி. சார் உங்க மொபைல். தேங்க்யூ வெரி மச். பேக்கம். வெரி குட். சொன்னாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாது. நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிட்டீங்க. இந்த மொபைல்ல எனக்கு வேண்டிய இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்லாம் இருக்கு. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியா? வெக்கப்படுறீங்க போல இருக்கு. வாங்கிக்கங்க. எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்லை. ஏன் வேண்டாம்? நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த போனோட விலை எவ்வளவு தெரியுமா? 12,000 ரூபாய். தெருவுல கிடக்கிற விலை உயர்ந்த பொருள் யாருக்காவது கிடைச்சா யார் திருப்பி கொடுப்பாங்க இந்த காலத்துல? நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. உங்களுக்கு சன்மானம் கிடைச்சே தீரணும். இந்தாங்க வச்சுக்கங்க. சொல்லட்டுமா? சொல்லிட்றா. தப்பா நினைக்காதீங்க. எங்களுக்கு பணம் வேண்டாம், வேற ஒண்ணு வேணும். என்னது? ஸ்வீட்ஸா இல்ல சாக்லேட்ஸ் வேணுமா? இல்ல வேலை வேணுமா? இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்க 3 பேருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேரு சிந்து. தாமரான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு அவ. அவளை ஏதாவது ஒரு ஸ்கூல்ல தயவு செஞ்சு சேர்த்து விடுங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி தான் தந்தாங்க. ஆனா லிஸ்ட்ல அவ பேர் வரல. ஐசி அவளுக்கு அட்மிஷன் கிடைக்கலன்னு சொல்றீங்க. எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வேணுங்கிறீங்க? அந்த ஸ்கூலோட பேர்லாம் ஒன்னும் தெரியாது. காய்கறி மார்க்கெட் இருக்குதுல, 4வது சிக்னல் ரைடுல, அதுக்கு ஏத்தாப்புல தான் அந்த ஸ்கூல் இருக்குது. அது மஞ்சள் கலர் பில்டிங் தானே? சன்மானமா அதுதான் வேணுங்கிறீங்கல்ல? சிந்து ரொம்ப நல்லவ. ஆ. அவ மட்டும் படிச்சான்னு வைங்க, ரொம்ப பெரிய ஆளா வந்துருவா. ஹலோ ராமு சாரா, ஒரு முக்கியமான வேலை, அதான் உங்களுக்கு போன் பண்ண. பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. உங்க வார்டுல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல? இல்ல வேலைக்கு வாங்கலாம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் தேவை. அவளோட பேர் என்ன? சிந்து. பொண்ணோட பேரு சிந்துவா. முழு பேர்லாம் தெரியாது சார். ஆனா அவ அம்மாவோட பேரு தாமரை. அவங்க அந்த பங்களா வீட்ல அவ அம்மாவோட பேரு தாமரைன்னு எழுதிக்கங்க. வேலை முடிஞ்சிடும்ல? தேங்க்யூ ராமு சார். நிச்சயம் மீட் பண்ணலாம். டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாங்க. தேங்க்யூ வெரி மச். சந்தோஷம் தானே? நாளைக்கு 2வது லிஸ்ட்ல அவ பேர் வந்துரும்னு சொன்னாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் அவ பேர் இருக்கான்னு பாருங்க. என்ன? ஓகே, பை. கடவுள் இருக்காருன்னு இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? கடவுள் இப்ப நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டாருல? உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் கோகி. ஆனா இவர் வார்த்தை எப்படி நம்புறதுன்னு தான் புரியல. கொஞ்சம் வழி விடுங்க. ஒரு நிமிஷம், கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு நிமிஷம். ஆச்சரியமா இருக்கு. இதுல 12 குழந்தைங்க பேர் தான் இருக்கு.
அம்மா விடுங்க. அம்மா தள்ளுங்க. என் பொண்ணோட பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். அவ பேர் சிந்துங்க. சிந்து சிந்து அதுல இருக்கான்னு பாருங்க. சிந்துவா இருக்கா தள்ளுங்க. இருக்கா சிந்து நம்ம பொண்ணு பேர் இருக்கு. சிந்துன்னு பேர் இருக்கா பாருங்க. சிந்து சிந்து பேர் இருக்கா? இருமா. பேர் இல்ல. வேற எதுவும் இருக்கீங்களா? ஏன் கையை கை தூக்கி விடுறா? சும்மா இருமா. நாங்களும் பாக்கணும்ல. பாருங்க. அட அவசரப்படாதீங்க சொல்றேன்ல. பாருங்க. அது பாக்கலாம் இருங்க. பாத்துட்டு இருக்காங்கல்ல. பக்கியா, விஷயம் தெரியுமா உனக்கு? என் அம்மா என்கிட்ட இனிமே ஸ்கூலுக்கு நான் போக முடியாதுட்டாங்க. உன் கூடவே இனிமே நானும் எப்பவும் வீட்ல தான் இருக்க போறேன். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? வாழ்க்கையில நான் பெரிய ஆளா ஆகலைன்னா கஷ்டப்படுற அம்முக்கு எப்படி நான் உதவி பண்ண முடியும் பக்கியா? அவங்கள சந்தோஷமா எப்படி என்னால வச்சுக்க முடியும்? பதில் சொல்லு சொல்லு. எங்க போயிருந்த நீ? உன்னை காணோம்னு தேடினேன். நான் உன் பேச்சு காவிட போறேன். சிந்து எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. இனிமே நான் பக்கியா கூட மட்டும்தான் பேசுவேன். உன் கூடவும் பேச மாட்டேன். சிந்து அம்மா தப்பு செஞ்சுட்டல. வா என்கிட்ட வா, என் பக்கத்துல வா. வாடா கண்ணு. சிந்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? இது பாத்தியா? எனக்கு தான் வாங்கிட்டு வந்தியா அம்மா? ஆ, உனக்கு ஸ்கூல்ல இடம் கிடைச்சிருச்சு. என்ன? ஆ, நிஜமாவா அம்மா? ஆ. நான் ஸ்கூலுக்கு போக போறேனா? சிந்து குட்டி சுத்தட்டா. ஜாலியா இருக்கு அம்மா. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ சொன்னா மட்டும் போதாது. அட, ஸ்வீட்லாம் கொடுத்தே ஆகணும். சரி வாட்ச்மேன் உங்களை எப்படி உள்ள விட்டாரு? கூட நான் இருக்கேன்ல, யாரு உங்களை கேள்வி கேட்பாங்க? அப்படியே சின்னம்மா. ஸ்கூல்ல சேர்ந்தா பாட்டு தான், டான்ஸ் தான், விளையாட்டு தான். செந்து, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு பார்க்கலாம். சொல்லட்டுமா? அது என்னது? பென்சில். ஐயா பாத்தியா அம்மா? இங்க பாத்தியா பைரவி? யூனிஃபார்ம் பாத்தியா? ஹை, கியூட்டா இருக்கே. நல்லா இருக்கா? ஆ, 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 ஆ. நல்ல பேரை வாங்க வேணும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேணும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. ஏய். ஆ. ஏய், 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 ஏய். ஆ. ஆய். எங்க சின்ன ஸ்கூல் போக போறா. எங்க சின்ன ஸ்கூலுக்கு போக சரி 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 எல்லாரும் அங்க போய் உட்காருங்க. நான் ஒன்னு படி வச்சிருக்கேன், அதை சாப்பிடணும். இது டக்ளஸ்க்கு, இது பல்லுக்கு, இது
இது வந்து சிந்துக்கு. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து சிந்துவுக்கு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே விளையாட்டுதான்ல. ஏய் டக்ளஸ், ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்காக விளையாடுறதுக்காக இல்ல. சரி விடு, நான் பார்த்தது அதான். காய்கறி மார்க்கெட் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல பசங்க பாரு விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபுட்பால், கையில விளையாடுற பால். அதுக்கு பேரு வாலிபால். வாலிபால் கையில விளையாடுற பால் இல்ல. அதேதான். அப்புறம் கை அப்படி அஸ்டி என்னென்னவெல்லாம் பண்ணுவாங்க. ஆ. நீ அதெல்லாம் செய்வல சிந்து. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு தானே தெரியும். சிந்து, நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சீனா உனக்கு நிறைய புதுசா ஃப்ரெண்டுங்க கிடைப்பாங்கல்ல. ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க கிடைக்க போறாங்க. எல்லாரோடையும் ஜாலியா இருப்பேன். அதுக்கு அப்பால எங்க யாரையும் மறந்துட மாட்டேல்ல சிந்து. என்ன நீ எப்படி உங்க எல்லாரையும் என்னால மறக்க முடியும்? எப்பவுமே நீங்க தான் எனக்கு தோஸ்து. அம்மா, நான் என் புக்ஸுக்கு அட்டை போடட்டுமா? அந்த வேலையெல்லாம் ஜோதி செய்வா. இல்லம்மா, எனக்கு அட்டை போடணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, இத பாரு, நீ ஜோதியோட உட்கார்ந்துகிட்டு அட்டை போடு, சரியா? அம்மா, இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. அப்புறம் எனக்கு சிந்துவுக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆயிடும் இல்லையா? சிந்து ஸ்கூல் போக போறலா? ஆமா, அம்மா அவளுக்காக ஸ்கூல்ல சீட் வாங்கிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். பாப்பா, ம், அட்மிஷன் கிடைச்ச உடனே சேர்ந்து சந்தோஷப்பட்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா என்னாட்டும் சேர்ந்தவும் ஸ்கூலுக்கு போக தொடங்கிடுவாள்ல. ம். ரொம்ப முக்கியம். 2-3 நாளா அவ எதுக்காக வெளியே போனான்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவளுக்கே படிப்பறிவு கிடையாது, ஆனா தான் பொண்ண படிக்க வைக்கிறாளா? சரி பைரவி, நீ போய் புக்ஸுக்கெல்லாம் அட்டை போடு. அதுக்கப்புறம் நான் வந்து அதுல உன் பேரை அழகா எழுதி தரேன். ம்? சரி டாடி. நீ ஏன் இந்த விஷயத்தை கேட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகுற திவ்யா? தாமரை தாம் பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறா, அதுல என்ன தவறு இருக்கு? அவ படிக்கலன்னா என்ன இருக்கு? அவ பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதா என்ன? எங்க அம்மா மழைக்காக கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதில்ல. ஆனா அவங்க வைராகியத்தோட பிடிவாதத்தோட என்ன நல்லா படிக்க வச்சாங்க. நானும் படிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன். படிப்பறிவே இல்லாத ஒரு தாயோட குழந்தை படிச்சு பெரிய ஆளா வர முடியும். இந்த விஷயத்துக்கு உதாரணமா சொல்லணும்னா தாராளமா என்னையே எடுத்துக்கலாம். சரிதாங்க. லா 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 லா. சிந்து, யூனிஃபார்ம் வச்சு என்ன பண்ற? குடு. சொன்ன கேளு, அது குடு. யூனிஃபார்ம் குடு. தூங்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மாமா சமத்துல. அம்மா, சொல்லுமா. விஷயம் தெரியுமா உனக்கு? பைரவி அம்மா அவளுக்காக நிறைய புத்தகம் வாங்கி தந்திருக்காங்க. அப்படியா? பேக் கூட வாங்கிட்டு வந்தாங்க. நானும் உனக்கு நிறைய புத்தகம் வாங்கி தரேன். சரி. ஸ்கூல் பேக்கும் வாங்கி தரேன். சரி, படுத்து தூங்கு. படுமா. எப்ப வாங்கி தருவேன்னு சொல்லலையே. கூடிய சீக்கிரம் வாங்கி தரேன். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போறது இந்த தெருவே ஆச்சரியப்பட்டு பாக்கும். அத பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. சரி சிந்து, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, படுத்து தூங்கு. தூங்கு, பேசாம தூங்கணும் என்ன? பென்சில் பாக்ஸும் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அது என்ன, பெரிய நோட்புக் பெருசா இருக்குமே, அதுவும் வாங்கி தரணும். என்ன பையோ கிட்ட இருக்கே, பாத்திருக்கியா? அந்த மாதிரி. சரி சிந்து, நான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்.
நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனீனா முதல்ல அந்த ஸ்கூல் வாசப்படிய தொட்டு கும்பிடணும். அதுக்கப்புறம் உன்னோட வாத்தியாருக்கு வணக்கம் சொல்லணும். ஆ? ஆசிரியர் ஆசீர்வாதம் இருந்தாதான் படிப்பு ஏறும். புரிஞ்சுதா? நேராஜ், சீக்கிரம் படுத்து தூங்கு. பைரவி அம்மா அவளுக்காக நிறைய புத்தகம் வாங்கி தந்திருக்காங்க. பென்சில் பாக்ஸும் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அது என்ன பெரிய நோட்புக் பெருசா இருக்குமே அதுவும் வாங்கி தரணும்னு. ஓ, அப்போ உன் பொண்ணு சிந்துவ நீ ஸ்கூலுக்கு அனுப்புறியா? அம்மா, பக்கத்துலயே ஒரு அரசாங்க ஸ்கூல் இருக்குல்ல, அங்கதான் அனுப்பலான்னு. எனக்கு சின்னம்மாவோட பழைய நோட் புக்குங்க, பேனா, பென்சில் இதெல்லாம் வேணும். தயவு பண்ணி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சிந்துவுக்கு உபயோகமா இருக்கும்.